இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, வேதத்தின் மகத்துவங்களை பிள்ளைகளுக்கு உடைய ஆவியினாலே விளக்கு காட்டுகிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலே நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ, அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளவும் பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவங்களை காண பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்களுக்கு தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே மறுபடியும் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தின் இரண்டாவது பொருளாகிய அந்த குத்து விளக்கை குறித்து கவனித்து கொண்டிருக்கிறோம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31 முதல் 40 வரை உள்ள வசனங்களில் கர்த்தர் மூன்றாவது செய்ய சொன்ன ஒரு பொருள், அதுதான் இந்த குத்து விளக்கு. இந்த குத்து விளக்கு பரிசுத்த ஸ்தலத்தை வெளிச்சமாக்குவதற்காக, பரிசுத்த ஸ்தலத்தில் இருள் இல்லாதபடி வெளிச்சம் உண்டாவதற்காக கர்த்தர் இந்த குத்து விளக்கை செய்ய சொன்னார். நாம் ஏற்கனவே கவனித்தோம், ஆசரிப்பு கூடாரத்தில் 3 விதமான வெளிச்சங்கள் இருக்கும். பிரகாரத்தில் சூரிய வெளிச்சம், பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு வெளிச்சம், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கர்த்தரே வெளிச்சம். இந்த 3 வெளிச்சத்துக்கும் தேவனுடைய நோக்கம் வித்தியாசமானது. பிரகாரத்தில் கர்த்தர் சூரிய வெளிச்சத்தை கொடுக்கிறார் என்றால், இந்த சூரிய வெளிச்சத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே தேவன் ஒளியை உண்டாக்குகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் ஒளியை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 1:3, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தேவன் 1ஆம் நாளில் வெளிச்சத்தை உண்டாக்கினார். 4ஆம் நாளில்தான் 14-15 வசனங்களில் வாசிக்கிறோம், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாயிருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆகவே 1ஆம் நாளில் கர்த்தர் வெளிச்சத்தை, 4ஆம் நாளில் தான் சூரியனை படைக்கிறார். ஆகவே சூரியனை அடிப்படையாக கொண்டது வெளிச்சம் அல்ல, தேவனை அடிப்படையாக கொண்டதுதான் வெளிச்சம். சங்கீதம் 74:16 மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒளியையும் சூரியனையும் படைத்தீர் என்றுதான் வேதம் சுட்டி காட்டுகிறது. சங்கீதம் 74:16 மிக தெளிவாக தேவன் சிருஷ்டித்த அந்த விதத்தை சுட்டி காட்டுகிறது. பகலும் உம்முடையது, சங்கீதம் 74:16, பகலும் உம்முடையது இரவும் உம்முடையது, தேவரீர் ஒளியையும் சூரியனையும் படைத்து, சூரியனையும் ஒளியையும் படைக்கவில்லை, ஒளியையும் சூரியனையும் படைத்தாராம். அப்படியானால் இந்த சூரியனை அடிப்படையாக கொண்டது அல்ல இந்த பிரகாரத்தில் இருக்கிற வெளிச்சம், தேவனை அடிப்படையாக கொண்டது, கர்த்தரை அடிப்படையாக கொண்டது தான் அந்த வெளிச்சம். ஆகவே பிரகாரத்தில் வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சம் சூரிய வெளிச்சம்தான். ஆனால் அந்த சூரிய வெளிச்சத்தை கர்த்தர் உண்டாக்கும் முன்னமே கர்த்தர் ஒளியை உண்டாக்கி இருக்கிறார். 1ஆம் நாளில் ஒளி, 4ஆம் நாளில் தான் சூரியனை கர்த்தர் படைக்கிறார். வானத்தின் சர்வ சேனைகள் 4ஆம் நாளில் தான் உண்டாக்கப்பட்டது. தேவனுடைய ஒளி என்பது ஒன்றை அடிப்படையாக கொண்டு வருவதல்ல, தேவனே விளக்காக, தேவனே ஒளியாக இருக்கிறார் என்பதைத்தான் இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. மேலும் வேதத்தை கவனித்து பார்த்தால், எதை ஒன்றும் அடிப்படையாக கொண்டு கர்த்தர் ஒன்றை உண்டாக்குவதில்லை, அவரே அடிப்படையாக கொண்டுதான் உருவாக்குவார். தேவன் ஒன்றிலிருந்து மற்றொன்றை கொண்டு வரவில்லை, ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் கொண்டு வர கிருபை உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன்.
ஆகவே அவர் சூரியனிலிருந்து ஒளியை கொண்டு வரவில்லை, ஒளியை படைத்து பின்பு சூரியனை படைத்தார். ஆகவே இந்த பிரகாரத்தில் இருக்கிற வெளிச்சம் இது தேவனுடைய வெளிச்சத்தின் பின்பு வந்த சூரிய வெளிச்சம். இது முழு உலகத்துக்கும் தேவன் ஒளியாக இருப்பது முழு உலகத்துக்கும் சுட்டி காட்டுகிறது. நான் முதல்ல சொன்னது போல திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்றை அடிப்படையாக வைத்து தேவன் ஒன்றை சிருஷ்டிப்பதில்லை, அவர் சிருஷ்டித்து பின்பு அதை அடுத்த மற்றவைகளை கொண்டு வருகிறார். ஒரு நல்ல உதாரணம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆவியானவர் மிக அற்புதமாக ஒரு கருத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். யோசுவா 24:3, நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து, யோசுவாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு வரலாற்றை சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசமெங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். எப்படி எழுத வேண்டும் என்றால், ஈசாக்கை கொடுத்து அவன் சந்ததியை திரட்சியாக்கினேன் என்று ஆவியானவர் எழுதவில்லை. சந்ததியை திரட்சியாக்கி அதற்கு பின்பு ஈசாக்கை கொடுத்தாராம். ஆகவே ஈசாக்கை அடிப்படையாக கொண்டதல்ல ஆபிரகாமுடைய சந்ததி, அது ஆண்டவர் இயேசுவை அடிப்படையாக கொண்டது. ஆகவே தேவன் ஒன்றிலிருந்து இன்னொன்றை கொண்டு வருவதல்ல, ஒன்றுமில்லாமல் இருந்து எதையும் கொண்டு வர நம் தேவனால் முடியும். அதுக்கு ஒரு நல்ல ஆதாரம்தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பிரகாரத்தில் உள்ள சூரிய வெளிச்சம். இது முழு மனித குலத்துக்கும். இரண்டாவதாக பரிசுத்த தலத்துக்குள் போகும்போது நாம் அங்கே பார்க்கிறோம், அங்கே கர்த்தர் ஒரு விளக்கை கொடுத்து வெளிச்சத்தை கொடுக்கிறார். பிரகாரத்தில் வெளிச்சத்தை கொடுத்து சூரியனை படைத்தார், சூரிய வெளியை கொடுக்கிறார். பரிசுத்த தலத்துக்குள் போகும்போது கர்த்தர் ஒரு விளக்கை கொடுத்து அந்த விளக்கின் வெளிச்சத்திலே பரிசுத்த தலத்தை கர்த்தர் ஒளி உள்ளதாக மாற்றுகிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாத்திராகமம் 25:37, அதில் அந்த குத்து விளக்கு பற்றி சொல்லும்போது சொல்லுகிறார், அதில் 7 அகல்களை செய்வாயாக, அவை அதற்கு நேர் எதிராக எரியும்படி, அந்த விளக்கு தண்டுக்கு நேர் எதிராக எரியும்படி அவைகள் ஏற்றப்பட கடவது. பிரகாரத்தில் ஒளியை கொடுத்து பின்பு சூரியனை படைத்த தேவன், அதாவது இன்னும் சொல்ல போனால் கர்த்தர் முதல்ல ஒளியை கொடுத்து இன்னொரு அந்த ஒளியின் உபகரணமாக ஒன்றை கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் முதல்ல ஒரு உபகரணத்தை செய்ய சொல்லுகிறார். ஒரு குத்து விளக்கை கொடுத்து அப்புறம் வெளிச்சத்தை கொடுக்கிறார். இது சபைக்கு தேவன் கொடுக்கின்ற ஒன்று. மூன்றாவதாக மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பார்க்கிறோம், இது சேரக்கூடாத ஒளி. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 6:16, இந்த விளக்கு இது ஒருவராய் சாவாமை உள்ளவராய் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று கர்த்தரை பற்றி வேதம் சொல்லுகிறது. இது உன்னதத்துக்கு பரலோகத்தை சுட்டி காட்டுகிற ஒரு மகிமையான அனுபவம். ஆகவே ஆசரிப்பு கூடாரத்தில் 3 விதமான வெளிச்சங்கள். ஒன்று, சூரியனை அடிப்படையாக கொண்ட வெளிச்சம் அல்ல, அது தேவனுடைய வெளிச்சத்திலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு சூரிய வெளிச்சம். இது முழு மனித குலத்துக்கும். இரண்டாவதாக தேவன் ஒரு குத்து விளக்கு செய்ய சொல்லுகிறார். அந்த குத்து விளக்கினுடைய வெளிச்சத்தை கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்துக்கு கொடுக்கிறார். இது சபைக்கு கொடுக்கின்ற ஒரு மகிமையான அனுபவம். மூன்றாவதாக உன்னதத்துக்கு பரலோகத்தினுடைய அனுபவத்துக்கு சுட்டி காட்டுகிறார். இவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். இது இந்த குத்து விளக்கு பரிசுத்த ஸ்தலத்தில் ஏற்றப்படுகின்ற ஒன்று. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு விளக்கு இருந்தாலும் இந்த குத்து விளக்கு தேவன் அவர் விளக்கு. தேவன், காட் இஸ் த லேம்ப். கர்த்தர் தான் விளக்கு என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒன்று. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். தாவீது பாடும்போது இங்கே பாடுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்கிறார். 2 சாமுவேல் 22:29 அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். காட் இஸ் த லேம்ப். ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பரிசுத்த தலத்தில் குத்து விளக்கு இருக்கிறது என்றால் அது தேவனை சுட்டி காட்டுகின்ற ஒரு அடையாளம். கர்த்தராகிய தேவனை சுட்டி காட்டுகின்ற ஒரு அடையாளம். அதைத்தான் 2 சாமுவேல் 22:29 வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர். அப்படின்னா காட் இஸ் த லேம்ப். கர்த்தர் தான் விளக்கு. அவருடைய மாடல், அவருடைய மாதிரியாகத்தான் பரிசுத்த சொன்ன முதல்ல சபைக்குள்ளே கர்த்தர் தான் விளக்கு. கர்த்தருடைய விளக்கை அவருடைய அடையாளமாக பரிசுத்த தலத்திலே இந்த குத்து விளக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. 2வது தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர். அப்படின்னா இந்த விளக்கினுடைய தன்மை, கர்த்தர் விளக்கு என்றால் சபைக்கு கர்த்தர் தன்னுடைய மாதிரியாக இந்த விளக்கை வைத்திருக்கிறார். இந்த விளக்கினுடைய தன்மை என்னவென்றால் இது இருளை வெளிச்சமாக்குகின்ற ஒரு விளக்கு. கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார் என்று தாவீதை கொண்டு ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவன் விளக்கு, அந்த விளக்கின் மாதிரி தான் பரிசுத்தத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கு, அதாவது கர்த்தராகிய விளக்கு, இருளில் இருக்கிறவனை கண்டு கொள்ளுகிறது. இருளில் இருக்கும் போதே, ஒருவன் இருளில் இருக்கும் போதே அவனை கண்டு கொள்ளுகிறது. அவனை கண்டு கொண்டால் பின்பு அவனை இருளில் இருக்க விடுவதில்லை. அவனை இருளில் கண்டு கொள்ளுகிறார். இருளில் தான் ஒரு மனிதனை கர்த்தர் கண்டுபிடிக்கிறார். ஆனால் அவனை கண்டுபிடித்த பிறகு கர்த்தர் அவனை இருளில் வைப்பதில்லை. அதைத்தான் 2 சாமுவேல் 22:29 சொல்கிறது, கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறவர் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, அங்கு தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் விளக்கு என்று சொல்லாமல் என் விளக்கு என்று சுட்டி காட்டுகிறார். அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு சபைக்குள்ளே கர்த்தர் விளக்காக இருக்கிறார் என்றால் அந்த விளக்கினுடைய தன்மை என்னவென்றால் ஒரு ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்குள்ள ஒரு சொந்த அனுபவம். ஆகவே தான் சங்கீதக்காரன் சொல்கிறார், இந்த தேவன் என் சொந்த தேவன், மரண பரியந்தம் என்னை நடத்துவார் என்று சொல்கிறாரே. இந்த தேவன் காட், ஈவன் மை ஓன் காட் என்று ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம். இந்த தேவன் ஒரு சொந்த தேவன், தனிப்பட்ட ஒவ்வொருவருக்கும். ஆகவே இந்த தேவன் என்னுடைய விளக்கு. இந்த விளக்கு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் ஒவ்வொருவனுக்கும், இருளில் இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் கர்த்தர் விளக்காக மாறுகிறார். இதன் அடையாளம்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற அந்த குத்து விளக்கு. எபேசியர் 5:8 இந்த கருத்தை இன்னும் தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். எபேசியர் 5:8 சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். அந்தகாரத்தில் இருந்தீர்கள் என்று சொல்லவில்லை, அந்தகாரமாக இருந்தீர்கள். அந்தகாரத்தில் இருந்தோம், அந்தகாரமாகவும் இருந்தோம், இருளிலும் இருந்தோம், இருளாகவும் இருந்தோம். அதைத்தான் எபேசியர் 5:8 சுட்டி காட்டுகிறது. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இருளாகவும் இருந்தோம், இருளுக்குள்ளும் இருந்தோம், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். இப்பொழுது நாம் வெளிச்சத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, நாமே வெளிச்சமாக மாற்றப்படுகிறோம். சபையிலே கர்த்தர் விளக்காக இருப்பதனால் உள்ள ஒரு மேன்மை, இது ஒரு பர்சனல், தனிப்பட்ட ஒரு அனுபவம். கர்த்தர் என்னுடைய தீபம், கர்த்தர் என்னுடைய விளக்கு. அந்த விளக்கு என்ன செய்கிறது? முற்காலத்திலே நாம் அந்தகாரத்திலும் இருந்தோம், அந்தகாரமாகவும் இருந்தோம். இவனை இப்போது ஒளியிலத்துக்கு கொண்டு வருகிறார். ஒன்று ஒளிக்குள்ளும் வருகிறார், அவனை ஒளியாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். இதுதான் அந்த விளக்கினுடைய ஒரு மேன்மை. சபையிலே கர்த்தர் விளக்காக இருப்பால் கிடைக்கின்ற ஒரு பெரிய மேன்மை என்னவென்றால், இருளில் இருந்தோம், இருளாகவும் இருந்தோம், வெளிச்சத்துக்குள் வந்தோம், வெளிச்சமாகவும் மாற்றப்படுகிறோம்.
மத்திய 5ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள்ல ஆண்டவர் இயேசு இதை மிக தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 இந்த 3 வசனங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். சபையில் இருக்க ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும், ஒவ்வொரு தேவ மனிதனுக்கும் கர்த்தர் சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நான் வெளிச்சத்துக்கு வந்தவன் மாத்திரமல்ல, வெளிச்சமாகவும் வைக்கப்பட்டிருக்கிறேன். உலகத்துக்கு, முழு உலகத்துக்கும் வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிறோம். 16ஆம் வசனம் சொல்கிறது, மத்தேயு 5:16, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்க உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன் பிரகாசிக்க கடவது. அப்படியானால் தேவன் செய்கின்ற ஒன்று, அவனை இருளிலிருந்து, இருளாக இருந்தவனை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உலகத்துக்கு வெளிச்சமாகவே வைக்கிறார். அந்த வெளிச்சத்தை கண்டு பிதாவை மகிமைப்படுத்தும்படியான ஒரு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான அனுபவம். இதை இன்னும் கிட்ட போய் பார்த்தால் சங்கீதம் 27:1 சொல்லுகிறது, கர்த்தர் என் வெளிச்சமும் கர்த்தர் என் விளக்கு என்று 2 சாமுவேல் 22:29 நாம் கவனித்தோம். அடுத்து வேதம் சுட்டி காட்டுகிறது, நான் யார் என்றால் நான் வெளிச்சமாக மாற்றப்பட்டவன் மாத்திரமல்ல, கர்த்தர் என் வெளிச்சம் என்று சங்கீதக்காரர் சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 27:1, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தர் இருளில் இருந்தவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவனை ஒளியாகவே மாற்றி உலகத்துக்கு அவனை ஒளியாக தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற பாத்திரமாய் கர்த்தர் அவனை மாற்றுகிறார். மாற்றும்போது அங்கே 3 விதமான அனுபவங்களை சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ட்ரிப்ளட், 3 இணைந்தது. வேதத்தில் சில 3 இணைந்தவைகள் மிக அற்புதமானவைகள். அதிலே சங்கீதம் 27:1 ஒன்று கர்த்தர் என் வெளிச்சம், 2வது கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், 3வது கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த 3ம் இணைந்திருக்கிறது. நமக்கு தெரியும், பிரசங்கி 4:12 முப்பரி நூல் அருந்து போகாது, முப்பரி நூல் அருந்து போகாது என்று பிரசங்கி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே இது 3ஐயும் கர்த்தர் ஒருவன் வாழ்க்கையில் விளக்காக வரும்போது, கர்த்தர் சபையில் ஒவ்வொரு அங்கங்களுக்கும் அவர் விளக்காக வரும்போது அவர் விளக்கு அடுத்து அவருடைய வெளிச்சமாகவும் மாறுகிறார். அந்த வெளிச்சத்தில் 3 தன்மைகளை வேதம் சுட்டி காட்டுகிறது. ஒன்று, அவர் என்னுடைய வெளிச்சம், பர்சனல், தனிப்பட்ட என்னுடைய அனுபவம். 2வது என் ரட்சிப்புமானவர், 3வது என் ஜீவனின் பலனானவர். 3 விதமான அனுபவங்களை இந்த ஒளி சபைக்கு கொடுத்திருக்கிறது. ஒன்று, அவர் வெளிச்சமாக இருக்கிறார். அந்த விளக்கு எப்படி பரிசுத்த தலத்தில் குத்து விளக்கு வெளிச்சத்தை அந்த பரிசுத்த தலம் முழுவதும் கொடுத்ததோ, அப்படியே கர்த்தர் சபைக்குள்ளே அவர் விளக்காக இருக்கும்போது அவருடைய விளக்கினுடைய வெளிச்சம் நமக்கு சொந்த அனுபவத்தை கொடுக்கிறது. என் வெளிச்சம், 2வது என் ரட்சிப்புமானவர், 3வது என் ஜீவனின் பலன் ஆனவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் விளக்கு, அவருடைய வெளிச்சம், அந்த விளக்கினுடைய வெளிச்சம் இருக்குது. இது நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்மை விளக்காகவும் மாற்றுகிறது. இந்த வெளிச்சம் கர்த்தர் சபைக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய மகிமையின் வெளிச்சம். அந்த வெளிச்சம் அங்கே இருக்கிறவங்களுக்கு, அங்கே வருகிறவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்களை ஒரு விளக்காக, நான் முதல்ல சொன்னேன், வெளிச்சத்தை கொடுக்கிறவர், வெளிச்சமாக மாற்றுகிறவர், உன்னில் உள்ள வெளிச்சம் என்று வாசித்து கவனித்தோம். ஆனால் சங்கீதக்காரன் இன்னும் அடுத்த அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். சங்கீதம் 18:28 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்கிறார். சங்கீதம் 18:28 அவர் சொல்லுகிறார், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். தேவன் விளக்கு, அவருடைய விளக்கிலிருந்து வெளிச்சம் ஒரு மனிதனுக்கு வரும்போது அவர் சங்கீதக்காரன் சொல்வது போல,
தேவரீர் என் வெளிச்சம். ஆனால் தாவீது அடுத்த இன்னொரு நிலைக்கு போய் சொல்லுகிறார். 2 சாமுவேல் 2:29 தேவரீர் விளக்கு என்று சொன்னார். இப்போது சொல்லுகிறார், என்னை விளக்காக மாற்றி இருக்கிறார். வெளிச்சமத்தூளை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, விளக்காகவும் மாற்றி இருக்கிறார். சங்கீதம் 18:28 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவே, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லுகிறார். அப்படின்னா தேவன் விளக்கு, அவரிலிருந்து வருகிற வெளிச்சம் ஒரு மேல் படும்போது அவன் உலகத்துக்கு விளக்காக மாற்றப்பட்டு அந்த விளக்கிலிருந்து வெளிச்சம் பரவுகிறது. இது சபைக்கு கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய மேன்மை. இருளில் கிடந்தவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அவன் விளக்கையும் கர்த்தர் ஏற்றுகிறார். அதுதான் சங்கீதம் 27:1 தேவரீர் என் வெளிச்சம் என்று சொல்லுகிறாரே, அந்த வெளிச்சத்தின் தன்மை என்ன? ஒவ்வொருவரும் விளக்காக மாற்றுகிறவர். அதைத்தான் நீதிமொழிகள் 20:27 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 20:27 மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கர்த்தர் கொடுக்கிற ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ஆகவேதான் ஒரு மனிதன் மரிக்கும் போது பிரசங்கி 12 சொல்லுகிறது, இவ்விதமாக மண்ணானது தான் முன்னிருந்த மண்ணுக்கும் ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கும் என்று வேதம் சொல்லுது. தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுக்கு விளக்காக மாற்றுகிறார். சபைக்குள் வருகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் விளக்காக மாற்றுகிறார். அந்த விளக்காக மாற்றுவது மாத்திரமல்ல, அவனுக்குள் அவருடைய ஆவியினால் அந்த விளக்கை ஏற்றுகிறார். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். அணைந்து கிடந்த விளக்கு, இல்லைன்னா எரியாமல் இருந்த ஒரு விளக்க தேவன் அதை தீபமாக மாற்றுகிறார். அது மாற்றும்போது என்ன நடக்கும் சொன்னால், அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 20:27 சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று சொல்லுகிறார். தேவனாகிய கர்த்தர் அந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுத்து ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையையும் விளக்காக மாற்றுகிறார். அந்த விளக்கு தன்னுடைய அந்த தீபத்தை ஏற்றும் போது தேவனுடைய ஆவியே அவனை உள்ளான ஒரு பரிசுத்தத்தை, உள்ளான ஒரு ஆராய்ந்து பார்க்கிற தன்மையை கொடுக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். தேவன் விளக்கை ஏற்றாமல், தேவன் தீபத்தை ஏற்றாமல் அவருடைய ஆவி உள்ளே வந்து அவனை எரிய செய்யாவிட்டால் அவனுக்கு சுய பரிசோதனை என்பது இல்லாமல் போயிடும். அவர்கள் செய்கிற தவறு அவர்களுக்கு தெரியாமலே போயிடும். ஆவியானவருடைய வாழ்க்கையில் வராவிட்டால் அவங்க செய்கிறது தவறு என்றே அவர்களுக்கு தெரியாது. அவங்க செய்வது சரி என்றுதான் அவங்க எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அதுதான் சுய வஞ்சகம். வஞ்சகத்தில் கொடிய வஞ்சகம் எதென்றால், தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதுதான் வஞ்சகத்தில் கொடிய வஞ்சகம். தேவனாகி விளக்கு அவர் சபைக்குள்ளே தனது தீபத்தினால் ஒவ்வொரு தன்னுடைய பிள்ளைகளையும் அவர் தீபத்தை ஏற்றுகிறார். அந்த தீபம் ஏற்றப்படும் போது, அந்த விளக்காக மாறும்போது அந்த தீபம் என்ன செய்யுமா, அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று போட்டிருக்குத. ஒரு சுய பரிசோதனை ஒருவன் வாழ்க்கையில் வந்துவிட்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் தேவ சாயலுக்கு மாறிக்கொண்டே இருப்பார்கள். இன்னொருவர் வந்து அவர்களுக்கு அவங்க செய்கிற குறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் தங்களை தாங்களே பரிசோதித்து பார்த்து, அதாவது இந்த வஞ்சகத்தில் ரொம்ப பொல்லாத வஞ்சகம் அதுதான். லவோதிக்கா சபையின் பிரச்சனை அதுதான். அவன் குருடன், தரித்திரன், நிர்வாணி, இதெல்லாம் உண்மை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இது உனக்கு தெரியல, இப்படி இருப்பது உனக்கு அறியாமல். இந்த கடைசி நாட்களில் இதுதான் பிரச்சனை. அந்த சுய பரிசோதனை இல்லாததுனால தான் இன்றைக்கு அநேக தேவசாயலுக்கு மாறுவதற்கு ஒரு தடையாகவே இருக்கிறது. தேவசாயலுக்கு மாற வேண்டுமானால் சங்கீதம் சொல்லுகிறார், தேவரீ என் விளக்கை ஏற்றுகிறவர், அவன் என் இருளை வெளிச்சமாக மாற்றுகிறவர் என்று சொல்லுகிறாரே. ஆகவே அவருடைய தீபம், அவருடைய ஆவி உள்ளே வரும்போது மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அந்த தீபம் என்ன செய்யுமா, உள்ளத்தை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அப்படின்னு ஒரு சுய பரிசோதனையினால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னுடைய தவறுகளை தாண்டி தவறுகளை மேற்கொண்டு கடந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு தேவை என்னவென்றால், தேவரீர் விளக்காக இருந்து
அந்த விளக்கின் வெளிச்சம் அவனை ஒரு விளக்காக மாற்றி அவனை எரிய செய்யும் போது, தீபம் ஏற்றப்படும் போது அவனுக்கு தெரியும் இன்னொருவர் வந்து அவனுடைய குறையை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொருவர் ஒருவனுடைய தவறை சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுக்கு நன்றாகுது. ஏனென்றால் அவர்கள் சுய பரிசோதனை செய்கிறவர்கள். கடைசி நாட்களில் இல்லாத ஒன்று இந்த சுய பரிசோதனை தான். பிறரை, மற்ற தேவ மனிதர்களை, தேவ ஊழியங்களை நாம் இன்னைக்கு பரிசோதனை செய்து பார்க்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் முதல்ல தேவை என்னவென்றால் என்னை நானே தெய்வ சமூகத்தில் ஆராய்ந்து பார்க்கிற அந்த அனுபவம். இந்த அனுபவம் தான் அந்த குத்து விளக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி தான். அந்த குத்து விளக்கு தேவனுடைய சாயல், தேவனுடைய மாதிரி. அது விளக்கை ஏற்றுகிறது, தீபத்தை ஏற்றுகிறது. அந்த தீபம் உள்ளே வரும்போது அவன் தன்னைத்தானே நிதானிப்பான், தன்னைத்தானே அறிந்து கொள்ளுகிறான், தன்னுடைய தவறுகளை அவன் சரிப்படுத்திக் கொள்ளுகிற வாய்ப்பு. அடுத்து அவன் இருளிலே இருந்தாலும், மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் மிக அழகாக சொல்லுகிறது, சத்துருவே நீ சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு ஒளியாவார் என்று அவ்வளவு நிச்சயத்தோடு மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. சத்துரு இன்னைக்கு சந்தோஷப்படுகிறான், தெய்வ ஜனங்களுக்கு விரோதமாக அவன் சந்தோஷப்படுகிறான். ஆனால் வேறும் சொல்லுகிறது, என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தா எனக்கு தெரியும், நான் விழுந்துட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் அநேகருக்கு இன்றைக்கு அந்த தீபம் ஏற்றப்படாததுனால விழுந்ததும் தெரியவில்லை. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். காணாமல் போன ஆடு, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை விளக்கி சொல்வதற்கு 3 அடையாளங்களை சொல்லி இருக்கிறார். ஒன்று காணாமல் போன ஆடு, மற்றொன்று காணாமல் போன காசு, மூன்றாவது காணாமல் போன மகன். ஒன்று காணாமல் போன ஆடு, மற்றொன்று காணாமல் போன காசு, இன்னொன்று காணாமல் போன மகன். காணாமல் போன ஆடு அது வனாந்திரத்திலே, தொலை தூரத்தில் காணாமல் போயிற்று. காணாமல் போன ஆடு தானாக மேய்ந்து கொண்டிருக்கும், மனம் போல போகும். ஆனால் இருள் சூழும் போது, மேய்ப்பனை விட்டு மந்தை விட்டு தனித்து வந்து விட்டோம் என்ற அந்த பயம் வரும்போது அது சத்தம் போட ஆரம்பிக்கும். அது சத்தம் போடும். மேய்ப்பனும் தேடி திரிகிறான், அவனும் சத்தம் போட்டு தேடி திரிகிறான், ஆடும் சத்தம் போடுகிறது, ரெண்டும் இணைந்து விடும். இது காணாமல் போன ஆடு, தூரத்தில் தொலைந்து போனது, வனாந்திரத்தில் போனது. அது சத்தமிடும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பு அது கதற ஆரம்பிக்கும். ஆனால் வீட்டுக்குள் விழுந்த காசு இருக்கிற, அந்த காசு விழும்போது சத்தம் போட்டிருக்கும். விழும்போது தரையில் விழுந்தபோது ஒரு சத்தம் உண்டாகும். அதுக்கப்புறம் சத்தமே இருக்காது. அந்த பெண் தான், அந்த காசை தொலைத்தவர்கள் தான் வீட்டை விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். ஆடு காணாமல் போனால் ஆடும் தேடும், மேய்ப்பனும் தேடுவான். காசு காணாமல் போனால் காசு தேடாது, அது விழுந்த இடத்துல அப்படியே கிடக்கும், அது சத்தமிடாது. ஏனென்றால் அதுக்கு உணர்வில்லை, அதற்கு உயிர் இல்லை, அது சத்தமிடாது. யார் தான்? அந்த தொலைத்தவர்கள் தான் தொடப்பத்தை எடுக்கணும், விளக்கு கொளுத்தணும், வீட்டை பெருக்கணும். இன்றைக்கு சபைக்குள்ளே, வெளியே உலகத்திலும் மனுஷன் அவர்கள் காணாமல் போனவர்கள், நான் பாவி என்றவன் ஒரு நாள் கதறிட்டே இருப்பான். ஆனால் சபைக்குள்ளே விழுந்தவர்கள், வீட்டுக்குள்ளே விழுந்தவன் சத்தமே போட மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே நாணயமாகவே இருப்பான். ஆனால் அவன் விழுந்து போனவன், தொலைந்து போனவன். காணாமல் போன மகன், அவன் காணாமல் போன ஆட்டுக்கு சமம். காணாமல் போன காசு வீட்டுக்குள் இருந்த அந்த மூத்த மகனுக்கு சமம். அந்த மூத்த மகனை சுட்டி காட்டுவதுதான் காணாமல் போன காசு. காணாமல் போன ஆடு இது தகப்பனை விட்டு எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு போய் அழித்தானே அந்த இளைய மகன். ஆகவே ஏனென்றால் அந்த இளைய மகனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்தது. லூக்கா 15:17 சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது. ஆனால் மூத்த மகனுக்கு கடைசி வரைக்கும் புத்தி தெளியவே இல்லை. ஆகவே தேவன் சபைக்குள்ளே அந்த குத்து விளக்கை வைத்திருக்கிறார் என்றால்
பரிசுத்த தலத்துக்குள் வைத்திருக்கிறார் என்றால் அந்த பரிசுத்த தலத்தில் இருக்கிற விளக்கு தேவனாகிய விளக்கை குறிப்பது. அந்த விளக்கு ஒருவன் மேல் விழும்போது, அந்த விளக்கின் வெளிச்சம் விழும்போது அவன் விளக்காக மாற்றப்படுகிறான். அவருடைய ஆவி அவனுக்குள் கிரியை செய்யும் போது அவன் உள்ளத்தில் உள்ளவர்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் அந்த சுய பரிசோதனை. இந்த சுய பரிசோதனை வரும்போது அவனுக்கு, இது நான் செய்யக்கூடாதது, நான் தவறி விட்டேன், நான் விழுந்து விட்டேன், நான் தொலைந்து விட்டேன், திரும்ப ஓடி வருவான் பாருங்களேன். அவனுக்கு ஒரு நாள் புத்தி தெளிந்து விடும். ஆனால் காணாமல் போன காசுகளுக்கு ஒருபோதும் புத்தி தெளியாது. அது விழுந்த இடத்தில் கிடக்கும், அது சத்தமிடவும் விடாது. ஆகவே தேவன் சபைக்குள்ளே இந்த விளக்கை ஏற்றும் போது ஒரு சுய உணர்வை உண்டாக்கும். சொல்லப்போனால் அவர்கள் தங்கள் சுய பரிசோதனை உள்ளவர்களாய் தங்கள் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பிக் கொண்டே இருக்கிறவர்கள், தேவ சாயலுக்கு மாறிக்கொண்டே இருக்கிறவர்கள். தேவன் வெளிச்சமாக இருக்கும்போது இன்னும் ஒரு அனுபவம் சபைக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இதை மிக தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 60:20, உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். துக்க நாட்கள் முடிந்து போகும். சபைக்குள்ளே இந்த குத்து விளக்கு மாதிரியாக இருந்து தேவனை சுட்டி காட்டுகிறது என்றால், தேவனுடைய தன்மை என்னவென்றால், வேதம் சொல்லுகிறது, சூரியனை நம்பி அல்ல, சந்திரனை நம்பி அல்ல தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பது. வேதம் சொல்லு, இனி உன் சூரியன் அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை. சாதாரணமாக சூரியன் மறையும், சந்திரன் மறையும். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அஸ்தமனம் கிடையாது. இரண்டாவதாக, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாள் முடிந்து போகும். அப்படி என்றால் விழுந்து போய் கிடக்கிறான் ஒருத்தன், சபைக்குள் இருந்தாலும் விழுந்து போனவனாக இருந்தாலும் அவன் ஒரு விளக்காக இருந்து அவனுக்குள்ளே தேவனுடைய வெளிச்சம் இருக்கும்போது, அவன் தீபம் இருக்கும்போது அவனுக்கு தெரியும், நான் விழுந்துட்டனே. மீகா சொல்லுகிறாரே, என் சத்துருவே எனக்கு விரோதமாக நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். எவ்வளோ பெரிய மகிமை நம்பிக்கை இருக்கு பாருங்களேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சபைக்குள்ளே இருக்கும்போது, அந்த பரிசுத்த தலத்துக்குள் இருக்கும்போது, அந்த கர்த்தராகி விளக்கு அவன் மேல் விழும்போது அவன் இருள் தான் இருக்கான், விழுந்தவன் தான். ஆனாலும் சொல்லுகிறான், நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தாய் எழுந்திருப்பேன். நான் இருளில் இருந்தால் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, மீகா 7:9, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். தவறு செய்யாதவர்கள், தவறு செய்தவர்கள் தான். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சகோதரரே, உங்களிலே ஒருவன் பாவம் செய்தால், உங்களை ஒருவன் பாவம் செய்து அவன் பாவத்தில் அகப்பட்டு கொண்டவனாய் இருந்தால், ஆவிக்குரியவர்களாக நீங்கள் அவர்களை சீர்பொருந்த பண்ணுங்கள் என்று வேலும் சொல்லுகிறது. இங்கே கர்த்தரே அதை செய்கிறார். மீகா சொல்லுகிறார், நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். இது அந்த சுய பரிசோதனை உள்ளவங்களுக்கு இது வந்துடும். இந்த சுய பரிசோதனை இல்லாவிட்டால் அவங்க என்ன நினைப்பாங்க, கர்த்தர் ஏன் இப்படி செய்கிறாரு, தேவன் ஏன் இப்படி நடத்துகிறாரு, மற்றவங்களாம் நல்லா இருக்காங்களே, எனக்கு ஏன் இப்படி. ஆனால் கர்த்தர் விளக்காக இருந்து சபையில் உள்ள ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் விளக்காக மாற்றி அவருடைய ஆவியினாலே அவர் விளக்கை ஏற்றும் போது அவனுக்கு தெரியும், நான் விழுந்து போயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் கர்த்தருக்கு பாவம் செய்தேன், கர்த்தர் என்னை விசாரிப்பார், அவர் விசாரித்து தீர்மளவும் அவர் கோபத்தை நான் சுமப்பேன், அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். எவ்வளோ பெரிய மகிமை நம்பிக்கை பாருங்களேன், எவ்வளோ பெரிய மேன்மையான அனுபவத்தை பாருங்களேன். அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று மீகா சொல்லுகிறார். ஆகவே கர்த்தர் சங்கீதம் 27:1 கவனித்தோம், அவர் என் வெளிச்சம். என் வெளிச்சம் என்றால் என்னை இருளிலே இருக்க விடாத வெளிச்சம். நான் இருளிலே இருந்தாலும், எதிரி என்னுடைய வீழ்ச்சியை பார்த்து அவன் நகைத்தாலும், அவன் என்னை ஏளனம் பண்ணினாலும் சரிதான், எதிரியை பார்த்து பேசுகின்ற அந்த மனோபாவம் வந்துவிடும். சத்துருவே, நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன்,
நான் இருளில் இருந்தால் என் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன், உண்மைதான். ஆனாலும் அவர் என்னை விசாரிக்கும் வரைக்கும் அவருடைய அந்த தண்டனை நான் சுமப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை வெளிச்சத்தில் கொண்டு வருவார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! அவர் நீதியை நான் பார்ப்பேன் என்று தான் சொல்லுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய அந்த விளக்கு சபைக்கு செய்கிற ஒரு பெரிய மேன்மையின் அடையாளம் தான் இந்த குத்து விளக்கு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒன்று மாத்திரமல்ல, நாம் கவனித்தோம், ஏசாயா 70:60 இன்னொரு ஏஜென்ட், இன்னொன்றை கொண்டு கர்த்தர் நமக்கு வெளிச்சத்தை கொடுப்பதில்ல, கர்த்தரே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் நமக்கு சூரியன் அஸ்தமிக்க, நம்முடைய சூரியன் ஏனென்றால் அது நீதியின் சூரியன் ஆண்டவர் இயேசு, அது அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் மறைவதில்லை. ஏனென்றால் கர்த்தர் நமக்கு வெளிச்சமாக இருப்பார். நமது துக்கத்தின் நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்றுதான் வேதம் சுட்டி காட்டுகிறது. ஆகவே சங்கீதம் 27:1 சொல்கிறது, என் வெளிச்சம். இந்த வெளிச்சம் கொடுக்கின்ற தன்மை. அடுத்து அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வெளிச்சத்தை கொடுத்து ரட்சிக்கிறவர். சங்கீதம் 27:1 மறுபடியும் வாசிக்கிறோம், அவர் என் ரட்சிப்புமானவர். ஒன்று என் வெளிச்சமானவர், இரண்டாவது என் ரட்சிப்பும் ஆனவர். இதுதான் அந்த விளக்கினுடைய இரண்டாவது தன்மை. வெளிச்சத்தை கொடுக்கிறது, விளக்காக மாற்றுகிறது. வெளிச்சத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, அவனையே விளக்காக மாற்றுகிறது. இரண்டாவதாக அந்த வெளிச்சத்தை விளக்காக மாற்றுவது மாத்திரமல்ல, அவனை ரட்சிப்புக்குள் நடத்துகிறது. என் ரட்சிப்புமானவர் என்று சொல்றார் பாருங்களேன். ஏசாயா 12ஆம் அதிகாரம், ஏசாயா 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்த காலத்திலே ஏசாயாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது அடிமைப்பட்டு போன இஸ்ரவேலை கர்த்தர் திருப்பி கூட்டி சேர்க்கிறார். அந்த அனுபவத்தை சொல்லிவிட்டு தான் 12ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 12:1-2 வாசிக்கிறோம். அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாயிருந்தீர். இஸ்ரவேல் தப்பு செய்தாங்க, கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்துக்கு அனுப்பினார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உமக்கு விரோதமாக தப்பு செய்தேன், என் மேல் கோபமாக இருந்தீங்க, ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிற்று, நீர் என்னை தேற்றுகிறீர். கர்த்தர் இருளில் இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தை கொடுத்து அவனை விளக்காக மாற்றி அவன் தன்னைத்தானே பரிசோதித்து பார்க்கிற, தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளுகின்ற, அதாவது நல்ல மனுஷனுக்கு இன்னொரு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல மனுஷனுக்கு தன்னைத்தானே திருப்பிக் கொள்ளுகின்ற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இங்கே ஏசாயா சொல்லுகிறார், அக்காலத்திலே நீ சொல்வது, கர்த்தாவே நான் உம்மை துதிப்பேன், நீர் என் மேல் கோபமாய் இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீக்கிட்டு என்னை ஆற்றுகிறீர் அல்லது தேற்றுகிறீர். அப்படின்னா தேவன் அவனை விளக்காக மாற்றி இரண்டாவது செய்கின்ற ஒன்று அவனை ஆற்றுகிறார். அவனுக்கு கர்த்தர் கோபமாக இருந்தது உண்மைதான், ஆனால் கர்த்தர் அவனை ஆற்றுகிறார், அவனை ஆற்றுகிறார், தேற்றுகிறார். தேற்றும் போது என்ன சொல்வாராம், இதோ தேவனே என் ரட்சிப்பு. ஏசாயா 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அப்படி என்றால் இந்த விளக்கு முதல்ல வெளிச்சத்தை கொடுத்து விளக்காக மாற்றி இந்த விளக்கை பிரகாசிக்க செய்கிறது. இரண்டாவதாக அவனை காப்பாற்றுகிறது, அவனுக்கு கோபத்தை நீக்குகிறார், அவனை தேற்றுகிறார், தேற்றி அவனுக்கு பயமில்லாத ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். சொல்ல மிக அற்புதமான ஒன்று, ஏசாயா 12:1 கர்த்தருடைய கோபம் நீங்கி போகிறது. அவர் ஒளியாக, அவர் விளக்காக இருக்கும்போது அவருடைய அந்த கோபம் நீங்குகிறது, அவர் பிள்ளைகள் மேல் கோபம் நீங்குகிறது. இரண்டாவது, கோபம் நீங்க அவனுக்கு ஆறுதலை கொடுக்கிறார். சொல்ல போனால் அவனை தேற்றுகிறவராய், ஒருவனை அவனுடைய தாய் தேற்றுவது போல என்று ஏசாயா சொல்லுகிறாரே, தேற்றுகின்ற அனுபவத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். மாத்திரமல்ல, அடுத்து அவனுக்கு பயப்படாத ஒரு நம்பிக்கை வருகிறது. ஏசாயா 12:2 வாசிக்கிறோம், நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். இது மிக அவசியமான ஒன்று, அனுபவமான ஒன்று. என்ன சொல்ல அடுத்து சொல்லுகிறார், என் ஜீவனின் பலன் என்று சொல்றார் பாருங்களேன். அவர் யாரா? அவர் என் ஜீவனின் பலன் என்று சொல்லுகிறார்.
இந்த ஜீவனின் பலன் என்று சொல்ல வேண்டுமானால் இந்த விளக்காக மாற்றப்பட்டு ஒளி வீசுகிற அனுபவம். அடுத்ததாக வேதம் சொல்லுகிறது அவன் ரட்சிப்பு. அவனுக்கு கர்த்தரே ரட்சகராக இருக்கிறார். ஏசாயா 12:3 வாசிக்கிறோம், நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மொண்டு கொள்ளுங்கள். தண்ணீரை எப்படி கிணற்றிலிருந்து எடுத்துக்கொள்ளுகிறோமோ அப்படியே ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு ரட்சிப்பானவராக இருக்கும்போது நாம் அந்த ரட்சிப்பின் அனுபவங்களை ஒன்றன் பின் ஒன்றாக, ரட்சிப்பின் அனுபவம் என்பது ஒப்பு கொடுத்தோன்னு முடிஞ்சு போயிடலை, அது தொடக்கம். உள்ளே தொடர்ந்து போக வேண்டிய அநேக படிகள் இருக்கிறது. ஆகவே ரட்சிப்பு என்பது ஒரு ஊற்று அல்ல, பல ஊற்றுகள். அதிலிருந்து அந்த தண்ணீரை மூண்டு எடுப்பது போல அந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து, ஊற்றென்றாலே அது முடிந்து போவதில் ஊறிக்கொண்டே இருப்பது, அது நிரந்தரமாக வந்து கொண்டே இருப்பது. அதிலிருந்து தண்ணீர்களை மொண்டு எடுத்துக்கொண்டே இருக்கலாம். இது கர்த்தர் கொடுக்கின்ற பயப்படாத நம்பிக்கையின் அடையாளம். ஆகவே ஒன்று, கர்த்தர் வெளிச்சமாக, விளக்காக வெளிச்சமாக இருக்கும்போது முதல்ல வேதம் சுட்டி காட்டுகிறது என்னை விளக்காக மாற்றுகிறார். அடுத்தது அவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, என்னை விளக்காக மாற்றி என்னிலிருந்து வெளிச்சத்தை உலக சபைக்கு, உலகத்துக்கு கொடுக்கிறார். இரண்டாவதாக அவர் என்னுடைய ரட்சிப்புமானவர். யோனா தீர்க்கதரிசி ஒரு அற்புதமான உதாரணம். யோனா தீர்க்கதரிசி கர்த்தர் சொன்ன திசையை விட்டு மாறி அவர் விருப்பமில்லாமல் கடந்து போகிறார். போகும்போது அவர் கப்பல் பயணத்திலே கப்பல் சேதத்தை சந்திக்கிற நிலை வரும்போது அவர் தண்ணீரில் போடப்படுகிறார். ஒரு பெரிய மீனை கர்த்தர் கட்டளையிடுகிறார், அது அவரை விழுங்கி விடுகிறது. அவர் சமுத்திரத்தின் ஆழங்களில் போகிறார், மீனின் வயிற்றுக்குள் இருக்கிறார். அங்கிருந்து அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார், பாடுகிறார். பாடும்போது அவர் சொல்லுகிறார், 2ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நானோவினில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. யோனா தண்ணி சமுத்திரத்தில் போடப்படுகிறார். அவர் கடலின் ஆழங்களுக்கு போகிறார். பாதாளம் என்னை அடைத்து போட்டது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நிலைக்கு போகும்போது அவரால் அவரை ரட்சித்து கொள்ள முடியாது, அவரால் அவரை காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆனால் அந்த மீனின் வயிற்றிலிருந்தும் அவர் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தினுடைய முடிவுதான் வேதம் சொல்லுகிறது, நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். இந்த ஆழ்ந்த அனுபவங்களுக்குள்ள, சிறைப்பட்டு போன அனுபவங்களுக்குள் இருக்கிற யோனாவுக்கு தெரியும், என்னை நானே ரட்சித்துக்கொள். யோனா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சால்வேஷன் இஸ் ஆஃப் த லார்ட். யோனா சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஏனென்றால் அவருக்கு தெரியும் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. அவர் ஒரு பிரதிகூலமான சூழலில் இருக்கிறார். எந்த நிலையிலும் அவர் தன்னை காப்பாற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நான் கர்த்தருடைய கிருபையினாலே நான் துதியின் சத்தத்தோடே கர்த்தருக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே பிறருக்கு போகின்ற ரட்சிப்பை நாம் தடுக்கவும் முடியாது, அதே நேரத்தில் நம்மை நாமே ரட்சித்து கொள்ளவும் முடியாது. சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக ஒருவன் இருந்தாலும் தன் சகோதரன் அழிவை காணாதபடி அவனுக்காக மீட்கும் பொருளை கொடுக்க முடியுமா? ஒருவராலும் கொடுக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆகவே கர்த்தர் சபையின் விளக்காக இருந்து சபைக்குள்ளே ஒரு வெளிச்சம் விழும்போது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும், சொல்லப்போனால் அவர்கள் தங்களை தாங்களே மீட்டுக்கொள்ள முடியாத நிலை. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னாரே ஆண்டவர் இயேசு சொல்வார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொன்னாரே. அந்த திக்கற்றவன் என்றால் எல்லா திசைகளும் அடைக்கப்பட்டவன் என்று அர்த்தம். திக்கு என்றால் திசை, திக்கற்றவன் என்றால் எந்த திசையிலும் போக முடியாமல் நிர்பந்தமான ஒரு நிலையில் இருக்கிறவனை குறிக்கிற வார்த்தை. அந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னது போல, நான் திக்கற்றவனாக விடேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களோடு இருக்கிற அந்த சத்திய ஆவியாக தேற்றவாளனை கொடுப்பார் என்று சொன்னாரே.
அதையே யோனாவும் சுட்டி காட்டுகிறார். நான் துதியோடு துதி செலுத்தி கர்த்தருக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனை செலுத்துவேன். எங்கே இருக்கிறார் இவர்? மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறார். தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார். சொல்லப்போனால் தெய்வனை விட்டு ஓடிப்போன ஒரு நிலையில் இருக்கிறார். அந்த நிலையிலும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் என் ரட்சிப்புமானவர், என் ஜீவனின் பலனானவர் என்று அடுத்து சொல்லுகிறாரே சங்கீதக்காரன். அதுக்கு ஒரு நல்ல அனுபவம் யோனா தீர்க்கதரிசி தான். மூன்றாவதாக சங்கீதம் 27:1 வாசிக்கிறோம், அவர் என் ஜீவனின் பலனானவர். கர்த்தர் முதல்ல சபைக்கு விளக்காக இருந்து வெளிச்சத்தை கொடுக்கும்போது முதல்ல அவர்கள் பெறுகின்ற அனுபவம், வெளிச்சத்தை பெற்று அவர்களை விளக்காக மாறுகிறார்கள். தேவனுடைய மகிமையான அனுபவம் அது. இரண்டாவதாக கர்த்தர் சபைக்கு கொடுப்பது அவனை ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். நம் மீகாவை கவனித்தோமே, மீகா தீர்க்க சொன்னாரே, சத்துருவை நீ சந்தோஷப்படாத, நான் விழுந்தால் எழுந்திருப்பேன், நான் இருளில் இருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், அவர் என்னை விசாரித்த தீர் மட்டும் அவருடைய தண்டை நான் சுமந்து கொண்டு இருப்பேன். ஆனாலும் கர்த்தர் என்னை வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார், அவர் என்னை விசாரிப்பார், அவர் நீதியை நான் பார்ப்பேன் என்று சொல்லுகிறாரே. அந்த மகிமை நம்பிக்கையை தான் கர்த்தர் தாம் விளக்காக இருந்து வெளிச்சமாக இருந்து சபைக்கு கொடுக்கிறார். இந்த அனுபவம் தான் அந்த குத்துவிளக்கினுடைய அனுபவம். மூன்றாவதாக சங்கீதம் 27 கவனித்தோம், அவர் என் ஜீவனின் பலனானவர். முதல்ல வெளிச்சம் கொடுப்பதல்ல, விளக்காக மாற்றுகிறார். இரண்டாவது விளக்காக மாத்திரமல்ல, அவனை ரட்சிப்பின் அனுபவங்களுக்குள்ள முழுமைப்படுத்துகிறார். மூன்றாவது அவனை ரட்சிப்பது மாத்திரமல்ல, அவனை கர்த்தர் பலப்படுத்துகிறார், அவனுடைய ஜீவனின் பலனாக அவனை மாற்றுகிறார். இதுதான் அந்த வெளிச்சத்தினுடைய மூன்றாவது அனுபவம். சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம். சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எவ்வளோ பெரிய நம்பிக்கை பாருங்களேன். சங்கீதம் 29 தெரியும், கர்த்தருடைய சத்தத்தை பற்றிய சங்கீதம். அவருடைய சத்தம் செய்கின்ற மகத்துவமான காரியங்களை சொல்லிவிட்டு கடைசி சொல்லுகிறார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். அப்படின்னா சபையிலே கர்த்தர் விளக்காக வெளிச்சமாக இருக்கும்போது அவர் சபையை பலப்படுத்துகிறார். கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருக்கக்கூடாது, அதுதான் தேவனுடைய விருப்பம். இஸ்ரவேல் அடிமைத்தில் புறப்பட்டு வரும்போது சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லையா. அப்படியான தேவனுடைய சித்தம், அவருடைய சபையானது பலவீனர்கள் உள்ளதல்ல. யோவேல் 3:10 சொல்லுகிறது, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவானாக. அந்த நிலைக்கு ஒருவேளை சரீரம் பலவீனமாக இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் பலவீனமாக இருக்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தர் தன் ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறவர் என்று சங்கீதக்காரன் அவ்வளவு நிச்சயத்தோடு சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நாம் சபைக்குள்ளே தான் இருக்கிறோம், ஆனாலும் நாம் பலவீனர் என்று உணர்கிறோம். ஆபிரகாம் அன்றைக்கு ஜெபித்தார், நான் குப்பையும் தூசியுமானவர் என்று சொன்னார் என்று நாம் அது அந்த நாளில் பரிசுத்த வேண்டிய அனுபவம். ஆனால் இன்றைக்கு சபைக்குள்ளே இருக்கின்ற ஒன்றும் குப்பையோ தூசியோ இல்லை. இது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களின் சபை, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய ஐக்கியம். ஆகவே இங்கே பலவீனப்பட்டவர்கள் இருப்பதற்கு திரும்பவும் சொல்ல, சரீரத்தை பலவீனப்பட்டவர்கள் உண்டு, ஆனால் ஆவியிலே பலவீனப்பட்டவர்கள் இல்லை, இருக்கக்கூடாதுதான் தேவனுடைய சித்தம். தம் ஜனத்துக்கு அவர் பலன் கொடுக்கிறார். இங்கே நல்ல உதாரணம் நியாயாதிபதிகள் 6:14. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, நியாயாதிபதிகள் 6:14, கர்த்தர் கிதியோனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ. கிதியோன் தன்னை பார்க்கும்போது தன்னை ஒரு பலவீனனாகவே பார்க்கிறார். மனாசே கோத்திரம் சிறியது, அது 2 பக்கமாக பிரிஞ்சிருக்குது. அதில் அந்த பிரிந்ததில் என்னுடைய குடும்பம் மிக சிறியது, அதில் மிகவும் சிறியவன் நான். ஸோ இப்படி அவர் பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. எவ்வளோ பெரிய நம்பிக்கை ஊட்டுகின்ற வார்த்தை பாருங்களேன். கர்த்தர் சபையின் விளக்காக, கர்த்தர் சபையின் வெளிச்சமாக இருந்தால்
அங்கே அவன் ஜீவனின் பலனை கொடுக்கிறவர், அவன் ஜீவனின் பலத்தை கொடுக்கிறவர். தங்களை எவ்வளவு பலவீனமானவன், ஒன்றுக்கும் உதவாதவன் நம்பிக்கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், உனக்கு இருக்கிற இந்த பலம் போதும், இதுக்கு மேலே ஒரு பலத்தை நீ தேட வேண்டாம். சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்கும்போது இயேசு சொல்லுவார், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டாம், நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தை வைத்து, அது கடுகளவாக இருந்தாலும் இந்த அத்திமரத்தை பார்த்து பெயர்ந்து போய் நீ சமுத்திரத்தை நடப்படுவாய் என்றால் அது போயிடும். கடுகளவருக்கு விசுவாசம் இருந்தால் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை பயன்படுத்த வேண்டும். அது அளவு எவ்வளவு குறைவு அது முக்கியம் இல்லை, அது எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகிறது அதுதான் தேவன் விரும்புகின்ற ஒன்று. ஆகவே அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியாக கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அனுப்புகிறவர் மாத்திரமல்ல, அனுப்பி கூட இருந்து கிரியை செய்கிறவர். ஆண்டவர் தேவனுடைய தன்மை என்னவென்றால், ஒருவனை அனுப்பிவிட்டு அவனை ஆபத்துக்குள்ளாக்குகிறவர் அல்ல, அவனை அனுப்பிவிட்டு கூட இருந்து செயல்படுகிறவர். மார்க் 16:19 சொல்லுகிறது, சீஷர்கள் இயேசு சொன்னாலும் புறப்பட்டு போய் அவர்கள் சத்தியத்தை எங்கும் பிரசங்கித்தார்கள். வேறு சொல்லுகிறது, இயேசு கூட இருந்து நடந்த அற்புதங்களால் அடையாளங்களால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். அனுப்பிவிட்டு அவர் பாட்டு இங்கே உட்கார்ந்துருக்கிறவர் அல்ல. மார்க் 16 கடைசி 2 வருஷத்தை பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கு கட்டளையை கொடுத்து விட்டு அவர் பழத்துக்கு ஏறி பிதாவின் வலது போயிட்டு உட்கார்ந்தார் என்று வேறு சொல்லுகிறது. இவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் வசனத்தை சொன்னாங்க, இயேசு அங்கே போய் உட்கார்ந்து இருக்கல, போய் அமர்ந்தவர். இவர்கள் புறப்பட்டு வசனம் சொல்லி போகும்போது அவர் கூட இருந்து நடந்த அடையாளங்களால் அற்புதங்களால் வசனத்தை உறுதிப்படுத்துகிறார். ஆகவே கிதியோனை அன்னைக்கு அனுப்பிவிட்டு நீ போய் என்ன வேணாலும் பாடுபடுன்னு சொல்லலை, நீ போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றால், அனுப்பின நான் உன்னோடு இருப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நாம் எப்போதும் நமது பலவீனங்களை பார்க்கிறோம், ஆனால் கர்த்தரோ நமது பலவீனத்தை பார்க்கவில்லை. இன்றைக்கு இருக்கிற நிலைமையை கர்த்தர் பார்ப்பதில்லை. மாறாக நாளைக்கு நான் என்னவா இருக்கணும், நாளைக்கு என்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய சித்தம் உள்ளவராக இருக்கிறார், அதை பார்க்கிறவர். நான் என்னை பலவீனன் என்று சொன்னால் கர்த்தர் பார்க்கிறார், இந்த பலவீனனை கொண்டு எவ்வளவு பலமான காரியங்களை பலத்த செய்கைகளை செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை பார்க்கிறார். ஆகவே இன்றைக்கு இருக்கிற நிலையை நம்ம வைத்திருக்கின்ற அந்த விளக்கு அல்ல, இன்றைக்கு நாம் இருக்கிற பலவீனத்தோடு நம்ம வைத்திருக்கிற அந்த வெளிச்சம் அல்ல, இது நமது ஜீவனின் பலனை கொடுக்கிறவர், நம் ஜீவனின் பலன் ஆனவர் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. இன்னும் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் அருமையாக இதை சொல்லியிருப்பார். ஏசாயா 40 நாம் அடிக்கடி நம்பிக்கையோடு சொல்லுகிற வேத பகுதி. ஏசாயா 40 29 சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விடுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கடுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். எவ்வளவு பெரிய நம்பிக்கை ஊட்டுகின்ற அனுபவம் பாருங்களேன். அப்படியானால் வேதம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்ற ஒன்று, கர்த்தர் நமது விளக்கு. அந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சம் நம்மை விளக்காக மாற்றி பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கின்ற அந்த அனுபவத்துக்குள் கொண்டு போகும். சபைக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய மேன்மை. இரண்டாவதாக அவர் நம்மை ரட்சிக்கிறவராய் மாறுகிறார், நமது ரட்சிப்பாக மாறுகிறார். அதை மீட்கப்பட்டவர்கள் எவ்வளவு நிலைமையில் யோனாவை போல அடைக்கப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரிதான், கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டால் அது அவரை கரையிலே கொண்டு சேர்த்துவிடும். சேர்க்கப்பட்ட பிறகு அல்ல, மீனின் வயிற்றில் இருக்கும்போதே அவர் சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, நான் துதிப்பேன் கர்த்தரை, என் பலிகளை செலுத்துவேன், என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஏனென்றால் ரட்சிப்பு என்னுடையதல்ல, என்னை நானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. ஆனால் என் வெளிச்சமாக இருக்கிற கர்த்தர்,
என்னை ரட்சிப்பார். மூன்றாவதாக என் ஜீவனின் பலன் என்று சொல்றார் பாருங்களேன். அப்படியானால் இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த தலத்துக்குள்ளே இருக்கிற குத்து விளக்கு தேவனாகிய விளக்கினுடைய மாதிரி, ஒரு அடையாளம். இந்த விளக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. இந்த வெளிச்சம் சபையை எல்லா நிலைமைகளும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது. இந்த விளக்கை நாம் இதுவரைக்கும் தேவன் என்று கவனிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால் அந்த விளக்கிலிருந்து வருகிற வெளிச்சம் ஆண்டவர் இயேசு என்று வேதம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேதம் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். தேவன் விளக்கு என்றால் அதற்கு வருகிற வெளிச்சம் யார் என்றால் ஆண்டவர் இயேசு என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய வெளிச்சம், அந்த அறிவாகிய ஒளி தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களை பிரகாசித்தார். அப்படின்னு பழைய ஏற்பாட்டு சொல்லப்பட்ட விளக்கு அது தேவனுடைய அடையாளம் என்றால் அதிலிருந்து வருகின்ற ஒளி அது ஆண்டவர் இயேசுவின் முகத்தில் இருந்த அந்த அறிவாகிய ஒளி என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்னும் கொஞ்சம் கடந்து போனால் வெளிப்படுத்தும் விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. பின்னாட்களில் வரப்போகின்ற அந்த மகிமையான தேவனோடு கூட இருக்க போகிற அந்த பரலோகத்தின் அனுபவத்தை சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது, நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க இனி சூரியன் சந்திரன் வேண்டியதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது. அப்படின்னா அந்த பரலோகத்தினுடைய வெளிச்சம் எதுன்னு சொன்னால் தேவனுடைய மகிமை தான். வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. பழைய ஏற்பாட்டில் தேவன் விளக்கு, இயேசு வெளிச்சம். ஆனால் வெளிப்படுத்தும் விஷயத்தில் வாசிக்கிறோம் தேவன் வெளிச்சம், ஆண்டவர் இயேசு விளக்கு. எவ்வளோ பெரிய மகிமையான அனுபவத்தை ஆண்டவர் இயேசு சபைக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது தேவனுடைய மகிமை அங்கே வெளிச்சமாக பிரகாசிக்கிறது அந்த மகத்துவம் உள்ள நகரத்தில். ஆனால் ஆட்டுக்குட்டியானவர் தான் விளக்கு. சொல்லப்போனால் lamb is the lamb. ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு. ஆகிய சொன்னால் lamb is the lamb. எவ்வளோ அற்புதமான அனுபவம். ஆகவே அந்த விளக்கு புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்ற அனுபவம். இந்த விளக்கு முதலாவதாக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அதாவது இட் இஸ் ப்ரெடிக்டட். இயேசுவாகிய இந்த வெளிச்சம் இது முதல்ல தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் கவனிக்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனம், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. முந்தின காலத்தில் இருண்டிருந்ததே இனி அப்படி இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. தேவனுடைய அந்த ஒளியாகி இயேசுவை பற்றி இங்கே சொல்லுகிறார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் உதிக்கும், அது பின்னாட்கள் நடக்கும் என்று சொல்கிறார். அது ஆண்டவர் இயேசு பூமியில் வாழ்ந்தபோது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை 16 வசனங்களை வாசிக்கிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 14-15-16, கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே. ஏசாயா 9:1 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. அது ஆண்டவர் இயேசுதான் இந்த வெளிச்சம் என்பதற்கு வேதம் சொல்லுகிறது. கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே
இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படிக்கு இப்படி நடந்தது. அப்படியானால் அந்த குத்துவிளக்கு வெளிச்சம் அது ஆண்டவர் இயேசுவை சுட்டி காட்டும் என்றால் அது தீர்க்கதரிசனமாக ஏற்கனவே சொல்லப்பட்டது பின்னாட்களில் நிறைவேறினது. இரண்டாவதாக இந்த வெளிச்சம் அனுப்பப்பட்ட பொழுதுல அறிவிக்கப்பட்ட வெளிச்சம் தீர்க்கதரிசிகளை கொண்டு, பின்பு இது அனுப்பப்பட்டது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள் வாசிக்கிறோம். லூக்கா செய்தி 1ஆம் சகரியா தேவனை மகிமைப்படுத்தி துதித்து பாடும்போது அவர் சொல்லுகிறார், லூக்கா 1ஆம் அதிகாரம் 28, 29, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அப்படின்னா இது உன்னதத்து அனுப்பப்பட்ட, முதல்ல உன்னதத்திலிருந்து அறிவிக்கப்பட்ட வெளிச்சம் ஆண்டவர் இயேசு. பின்னாட்களிலே அந்த வெளிச்சம்தான் விளக்கு. இப்போது மறுபடியும் அது பரலோகத்திலிருந்து அனுப்பப்படுகின்ற வெளிச்சம். எதற்கு வேறு சொல்வது, அந்தகாரத்திலும் மரண இருளும் உட்கார்ந்தவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தில் நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம். அருணோதயம் என்றால் சூரியன் உதிப்பது போன்ற அந்த நீதியின் சூரியன் உதித்த அந்த அனுபவத்தை சுட்டி காட்டுகிறார். ஒன்று அறிவிக்கப்பட்டது, இரண்டாவது அனுப்பப்பட்ட வெளிச்சம், மூன்றாவதாக இது அறிவிக்கப்பட்டது மாத்திரமல்ல, இது அனுப்பப்பட்டது மாத்திரமல்ல, இது கண்களால் காணப்பட்ட வெளிச்சம். லூக்கான செய்தி 2ஆம் அதிகாரம் 30 முதல் 32 வரை வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டன என்று அந்த சிமியோன், மேசியாவில் வருகைக்கு காத்திருந்த அந்த சிமியோன் சொல்லுகிறார், உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்படியானால் அந்த புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இஸ்ரவேலின் மகிமையாக கர்த்தர் வருவார் என்று அறிவிக்கப்பட்டதே, அது முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது. அப்படின்னா அவருடைய வருகைக்கு காத்திருந்தவர்கள் கண்டார்கள். மாத்திரமல்ல, தொடர்ந்து 36 முதல் 38 வரை வாசிக்கிறோம். அங்கே நாம் மறுபடியும் பார்க்கிறோம், ஒரு தீர்க்கதரிசி என்ற ஒரு அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை நாம் பார்க்கிறோம். அந்த அன்னாள் சொல்ல வருகைக்கு காத்திருந்தார்கள், வருகைக்கு காத்திருந்தவர்களுக்கும் அவர்கள் போய் அறிவித்தார்கள். ஆகவே இந்த ஒளி, இந்த விளக்கு ஒன்று அறிவிக்கப்பட்டது தீர்க்கதரிசிகளால், இரண்டாவது அது அனுப்பப்பட்டது, மூன்றாவது அது கண்களினால் காணப்பட்டது, நான்காவதாக மிக அவசியமானது 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம், அந்தகாரத்திலிருந்து நம்மை ஆச்சரியமான ஒளியினத்துக்கு வரவழைத்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா இது அறிவிக்கப்பட்டு அனுப்பப்பட்டு காணப்பட்டது மாத்திரமல்ல, இது நம்மை இருளில் இருக்க விடாத வெளிச்சம். முதலில் கவனித்தோம், பிதாவை தேவனுடைய தன்மை என்னவென்றால் இருளில் இருக்கிறவனே அது காண்கிறது, கண்ட பிறகு அவனை இருள் வைப்பதில்லை, இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவனை விளக்காக மாற்றி அவனிலிருந்து வெளிச்சத்தை உலகத்துக்கு கொடுப்பது தேவனுடைய திட்டம். அதை ஆண்டவர் இயேசு செய்வதாகவே சுட்டி காட்டுகிறது. அந்தகாரத்தில் இருக்கிறவனை ஆச்சரியமான ஒளிவினத்துக்கு கொண்டு வருகிறவன். இந்த பெரிய மகிமையான சந்தோஷம் நமக்கு என்னவென்றால், பிதா விளக்கு வெளிச்சம் இயேசு, அடுத்தது இயேசு விளக்கு பிதா வெளிச்சம் என்று கவனித்தோம். அதை விட முக்கியமானது, கர்த்தர் சபையை விளக்காக மாற்றுகிறார். சபைதான் கர்த்தருடைய விளக்கு என்று வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7 பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவிலே இயேசு உலாவிக்கு மகிமையடைந்து இயேசு உலாவுகிறாரே, அப்போது அவர் சொல்கிறார், 20ஆம் வசனம் வெளிப்படுத்தும் விசேஷம் 1:20, என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகள் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம், நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அப்படின்னா
ஒரு குத்துவிளக்கு அங்கே வைக்கப்பட்டது பரிசுத்த தலத்தில். அது ஆவிக்குரிய வாழ்க்கையில இறுதி வரைக்கும், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் அது கடந்து வருகின்ற ஒரு சபையாக அது காட்டப்படுகிறது. அது கர்த்தர் சபைக்கு வைத்திருக்கிற ஒரு பெரிய மேன்மை. வெளிப்பாடு 1:13 வாசிக்கும், அந்த 7 பொன் குத்து விளக்குகளுக்கு நடுவில் தான் ஆண்டவர் இயேசு உலாவிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே 7 குத்து விளக்குகள் வெளிப்பாடு 1 காட்டப்படுகிறது. 7 சபைகளுடைய அடையாளம். அதன் நடுவிலே மகிமை அடைந்த இயேசு, என்று சொல்லப்போனால் விளக்காக ஒளியாக இருக்கிற இயேசு அதன் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த தேவன் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். விளக்குகளின் நடுவே விளக்காக ஒளியாக மகிமை அடைந்த இயேசு நின்றவர் இப்போது ஒவ்வொரு தனிப்பட்ட மனித இதயத்தின் கதவையும் தட்டுகிறார். இதோ வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். நாம் ஜெபிப்போம். இது கடைசி நாட்களில் சபைக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மேன்மையான அழைப்பு. வாசலில் நின்று கதவை தட்டுகிறார். பொன் குத்துவிளக்குகளுக்கு நடுவிலே, அந்த மகிமையான வெளிச்சத்தின் நடுவிலே மகிமை புரிந்தவர் தேவ உலாவிக் கொண்டிருந்தார். ஆனால் அது வெளிப்பட்ட விசேஷம் தொடக்கத்தில், இனி சம்பவிக்க போகிறவன் தொடக்கம். ஆனால் இனி சம்பவிக்க முடிவில் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு பொன் குத்துவிளக்குகளுக்கு நடுவிலே இல்லை, தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய கதவை தட்டுகிறார், இதய கதவை தட்டுகிறார். என் சத்தத்தை கேட்டு நீ கதவை திறந்தால் நான் உள்ளே வந்து உன்னோடு நான் போஜனம் பண்ணுவேன். நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுடைய போஜனம் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது என்று யோவான் 4:34 வாசிக்கிறோம். இன்று கர்த்தர் நம்முடைய இதய கதவை தட்டுகிறார். நம்மை விளக்காக மாற்ற விரும்புகிறார். நம்மை சபைக்கும் சமுதாயத்துக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பயனுள்ள ஒளியாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, மற்றும் மகிமை புரிந்த வேத வசனங்களுக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, எவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அவைகளை முழுமையாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. வேதத்தின் மகத்துவத்தை காண எங்களுக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காய் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு நடத்துவீரே. அப்படிப்பட்ட பூர்ண சமாதானத்தோடு நாங்கள் நடந்து வர ஒவ்வொரு நாளும் தெய்வ சாயலுக்கு மாறி உம்மை நோக்கி கடந்து வர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. மகிமையை நாங்கள் மக்கள் செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.